ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொரியை வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவு பொரி எடுத்திருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருக்குமே பொரி வந்து மீந்து போயிருக்கும். அப்படி இல்லைனாலுமே பொரி கிடைக்கும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரி வந்து மீதி இருக்குது. அந்த பொரி தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு நான் பொரி எடுத்துக்க போகிறேன். இது உண்மையாலுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு தடவைனாலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பொரி வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு படி வந்து 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நான் அடுத்து என்னென்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பொடிசாக கட் பண்ண வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பொரியில் வந்து உப்பு இருக்கும், உப்பு சேர்த்து தான் வந்து வறுத்துருப்பாங்க. அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். பெருசாக ஒன்றும் இதுக்கு மசாலா எதுவும் தேவைப்படாது. வெறும் மிளகாத்தூள் நான் எடுத்துருக்கேன், அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது தேவையில்லை அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் கலர் மட்டும் கிடைக்கும், மற்றபடி அதனால் காரம் உரைக்காது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கடலை மாவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பைண்டாகி வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் வந்து கடலை மாவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு லைட்டாக வந்து இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒன்றா சேர்த்து ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி தண்ணி சேர்த்து ரொம்ப நேரம் வந்து ஊற வச்சிடக்கூடாது. நீங்கள் தண்ணி சேர்த்த உடனே வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ எனக்கு கடலை மாவு வந்து பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கப் அளவு பொரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி மாவு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்த்துருக்க தண்ணி அளவு வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. பாருங்கள், நல்லா வந்து ஒட்டி வருது. இந்த அளவு மட்டும் தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு போதும். இப்போ நான் கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி பிடிக்க வரணும். இதுதான் வந்து சரியான அளவு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் எண்ணெய் தெளித்து தண்ணி தெளித்து உடனே வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்போ நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி கூட கிள்ளி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் உருண்டையாக பிடிச்சி கூட போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பிடிச்சி போடுறேன். இது கொஞ்சம் கூட பிரிஞ்சு வராது, நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதால. நல்ல ஒரு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம பக்கோடா செய்கிறத விட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது சீப் அண்ட் பெஸ்ட்டும் கூட. கண்டிப்பாக நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பொரி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது பிடிக்காது. ஏன்னா பொரி வந்து சப்புன்னு இருக்கும், அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காதுன்றதால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள பொரி இந்த மாதிரி சாப்பிட வைக்கலாம். ஏதாவது விசேஷ டைமில் நம்ம பொரி வாங்கும்போது நிறைய டைம் கண்டிப்பாக நம்மளுக்கு மீந்து போகும். அந்த மாதிரி மீந்து போன பொரியில் இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பார்க்கறதுக்கே எந்த அளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து 2 பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் பேட்ச் வந்து போட்டு எடுத்துனேன், இப்போ 2வது பேட்ச் வந்து போட போகிறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.